ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த இடத்துல வந்து டேன் கொடுத்துருக்கான். டேனுக்குள்ளே உங்களுக்கு ஒரு இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட ஒரு இந்த மாதிரி கொடுத்து பார்த்துருப்பீங்க. டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆனால் இங்கே ஒரே நேரத்தில் 2 ஃபங்க்ஷனு அண்டர் அடிஷனில் இந்த மாதிரி கொடுத்து கொஞ்சம் விளையாடிருக்கான். அப்போ அந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. உங்களுக்கு வந்து காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னம்மா? நார்மலாக காசுக்கு என்ன தெரியும்? காசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டொமைன் பார்த்தோன்னா 0 to π. அதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -1லேருந்து +1 கூட இருந்திருப்பான். இப்போ அது ரேஞ்சாக இப்போ அதே காஸ் இன்வர்ஸுக்கு அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் டேஷன் வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து -1லேருந்து +1 இருந்திருக்கும். அதோட ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0 to πக்குள்ளே இருந்திருக்கும். ஓகேவா? இப்போது நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எப்போ நமக்கு காஸ் 1/2 எடுப்பான் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாக கேட்டிருக்கான். ஓகேவா? டொமைனில் வந்து உங்களுக்கு வந்து 1/2 அப்போ அதோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும்? நமக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இதோட நம்ம ரேஞ்சை தான் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் கொடுக்கும்போது உங்கள் ரேஞ்ச் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கான். ஓகேவா? அப்போது நமக்கு என்ன விஷயம் தெரியும்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போது எப்போ வந்து காஸ் வந்து 1/2 எடுக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கேட்குறேன். எப்போ எடுக்கும்? காசு எப்போமா 1/2 எடுக்கும்? π/3 உங்களுக்கு 1/2 எடுப்பான். சரிங்களா? அப்போது நமக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி தான் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு x when x பிலாங்ஸ் டு 0 to πக்குள்ளே இருந்துச்சுன்னா, இப்போ இந்த π/3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்ச். ஆமாம், ஏன்னா உங்களுக்கு வந்து 60ங்கிறது வந்து 0 to 180 டிகிரிக்குள்ளே தான் இருந்திருப்பான். ஸோ அதனால் இட்ஸ் பிலாங்ஸ் டு த ரேஞ்ச். அப்போ காஸ் இன்வர்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 எப்போ எடுப்பான் அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 எப்போ வந்து இந்த நெகட்டிவை கூட விட்டுருங்களேன், எப்போ உங்களுக்கு வந்து சைன் வந்து 1/2 எடுப்பான் அப்படிங்கிறது வந்து யோசிங்க. சரிங்களா? எப்போ எடுப்பான்? π/6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ உனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். சைன் உள்ள நெகட்டிவ் இருக்கான், வெளியே எடுத்துகிட்டு வந்துடுவான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x சைனஸ் வெளியே வந்துடுவான். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தோன்னா உனக்கு வந்து நெகட்டிவ் வெளியே வந்துடுவோம். இப்போ உனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்திருக்கும், நெகட்டிவ் வெளியே இருந்திருப்பான். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடந்திருக்கும்? மைனஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனு π/6. இப்போது இந்த π/6 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு -90லேருந்து +90குள்ளே இருப்பானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பான். ஏன் பார்த்தீங்கன்னா மைனஸு π/6 இஸ் மைனஸ் அங்கே இங்கே வெளியே போயிடுது. π/6 இஸ் பிலாங்ஸ் டு உங்களுக்கு -90லேருந்து +90குள்ளே இருந்திருப்பான். ஸோ அதனால் உங்களுக்கு இது பிரச்சனை இருந்திருக்க மாட்டான். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சையும் கண்டுபிடிச்சிட்டேன், இவனையும் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் என்னோடய ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகிறான், இவனையும் இருக்க போகிறான். ஸோ நம்ம இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்போது tan ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 அப்படிங்கிறது வந்து என்னென்னு வந்திருக்குன்னா tan ஆஃப் இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிச்சு? π/3 மைனஸு இங்கே வந்து ஆல்ரெடி நெகட்டிவ் இருக்குது. ஓகேவா? இப்போ மைனஸ் ப்ளஸ்ஸு π/6. ஓகேவா? இப்போது இதுக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்துகிட்டு ஆன்சர் எடுத்து பண்ணாலே முடிஞ்சு போச்சு. இதுக்கு வந்து உங்களுக்கு எல்சிஎம் வந்து 6 தான் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ அதை வச்சு நான் வந்து எடுத்து எழுதிடுவேன். 6 கீழே 6 எழுதிடுவேன், இங்கே 2 போடுவேன், இங்கே 2 போடுவேன். அப்போது 2π + π உங்களுக்கு வந்து 3πன்னு கிடைக்கும். அப்போது 3π/6 உங்களுக்கு 3π/6ங்கிறது வந்து உங்களுக்கு இது 1 சார், இது 2 சார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா tan π/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போது tan π/2 உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து இங்கே வந்து -90லேருந்து +90குள்ளே பார்ப்பீங்க. 0 எடுத்திருப்பேன். அண்டு இந்த இடத்துல போகும்போது π/2 டச் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டியை நோக்கி மேலே போயிருப்பான். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு -∞ நோக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு -∞ நோக்கி போயிருப்பான். நமக்கு இங்கே +90 இருக்குது. ஓகேவா? அப்போது உங்களுக்கு வந்து இங்கே π/2 அப்ரோச் பண்ணும்போது அது இன்ஃபினிட்டி நோக்கி அப்ரோச் பண்ணியிருப்பான் உங்களோட ரேஞ்சு. ஓகேவா? ஏன்னா டேனோட ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதில் இருந்திருப்பான்? டொமைன் வந்து
எஃப் இஸ் ஈக்குவல் டு tan x அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டொமைன் வந்து என்னென்னு வந்திருப்பான்னா லைக் ஆமாம் ஓகே டொமைன் வந்து -π/2லேருந்து +π/2 டென்ஸ் டு -∞ டு +∞. ஸோ உங்கள் ரேஞ்ச் வந்து அப்படி மேலே போயிருப்பான் π/2 எடுக்கும்போது. ஓகேவா, இவன் எடுக்கும்போது இன்ஃபினிட்டி நோக்கி போயிருப்பான். ஸோ அதனால் இன்ஃபினிட்டி இஸ் ஓவர் ஆன்சர். ஓகேவா, தெளிவாக புரிஞ்சாமா? ஹலோ, இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ்னால் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டீங்க. ஒரு சில கொஷின்ஸ்னால் இப்போ tan of tan 1/2 இப்போ இது வந்து உங்களுக்கு 1/2 -1/2னா நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ இங்கே 1/2 இருக்குது, இங்கே 4/5ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4/5 இருக்குது, 3/4ன்னு இருக்குது. இந்த நம்பருக்குலாம் நான் எங்கடா போவேன்? நான் என்னவோ இது இந்த வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு, cos of π/3 வந்து எனக்கு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அதனால் நான் போட்டு முடிச்சிட்டேன். எல்லாத்துக்கும் நீ இதை ட்ரை பண்ண முடியுமா? நீ அவ்வளோ வித்தக்காரனா அப்படின்னு கேட்டனா கிடையாது தான். அதுக்கு தான் ஒரு வித்தக்காரன் எப்போவுமே இன்னொரு வித்தை வகையிலே வச்சுட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொஷின் இப்படி கொடுக்குறத வந்து அப்படியே இந்த டேனை வந்து எப்படி எழுதலாம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதலாமா? சைன் அப்போ எப்படி எழுதலாம் நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன். உங்களை தான் நான் கேட்குறேன், சும்மா ஜஸ்ட் ஒரு கேள்வி தான். சைன் எப்படி எழுதலாம்? சைன் தீட்டாவை வந்து எப்படி எழுதலாம்னா ஆப்போசிட் பை ஹைப்போதென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதே வந்து காசு எப்படி எழுதலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. ஓகே, காசுக்கு இங்கே இவங்களுக்கான வேலை இருக்குது, அதனால தான் இப்போ நான் கேட்குறேன். வந்து என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து எனக்கு இது ஒரு வேல்யூ இருக்குது, வேறு வேல்யூ. எனக்கு போன கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 1/2 என்ன நெகட்டிவ் மட்டும் தான் மாறினா, ஆனால் எனக்கு ஒரே வேல்யூ, எனக்கு அந்த வேல்யூ எக்ஸாக்டான வேல்யூ தெரியும். இங்கே 1/2 கூட நான் எடுத்து எழுதிடுவேன். ஓகேவா, ஆனால் 4/5 என்னால் எழுத முடியாது. ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன விஷயத்த பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா sin a - b அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இது ஏங்கிறது வந்து இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்டு பிங்கிறது வந்து cos இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படிங்கிறது வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் sin ஆஃப் a - b அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா sin a cos b மைனஸ் cos a அண்ட் sin b அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக எழுதிடலாம். இப்போது நமக்கு ஏங்கிறது வந்து யார் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு ஏன்னு யார் எடுத்துக்கிட்டோம்? a இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இப்போது அவனை வச்சு ஒரு சில விஷயம் பண்ண போகிறோம். இப்போ நாம் இங்கே ஏன்னு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்களா? இப்போது இந்த பக்கம் போத் சைட் வந்து டேனால் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அப்படி மல்டிபிள் பண்ணால் எனக்கு tan a இஸ் ஈக்குவல் டு இங்கே போத் சைடு வந்து டேனால் மல்டிபிள் பண்ணால் tan × tan இன்வர்ஸு அது வந்து கேன்சல் ஆகிரும். ஸோ உங்களுக்கு 1/2ன்னு எடுத்துருப்பான். ஓகேவா, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். இங்கே tan தீட்டா, இங்கே தீட்டாக்கு பதிலாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போது எனக்கு வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, அப்போது தீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அப்போது நம்ம இதை வந்து இப்படி எழுதுனாலே நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை போட்டு இதை ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா, எனக்கு இவன் யாருன்னு தெரியும்னா ஆப்போசிட், இவன் வந்து ஹைப்போதெனிஸ். ஓகேவா, 2 ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இதான் உங்களுக்கு தீட்டாவாக இருந்திருக்கும். ஓகேவா, அப்போது ஆப்போசிட் வந்து உங்களுக்கு வந்து 2ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே, சாரி. அப்போது ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா 1, அதுக்கப்புறமா அட்ஜசன்ட்டுங்கிறது வந்து 2ன்னு கிடச்சிருக்கும். நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து ஹைப்போதெனிஸு. ஓகேவா, ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வருது. அப்போ நமக்கு பை பித்தாகரஸ் தியரம், நம்ம சும்மா இல்லாமல் இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணால் இந்த ஹைப்போதெனிஸ் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் சார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். ஓகேவா, ஸோ ஒரு படி நம்ம பார்த்தோன்னா hypotenuse whole square is equal to opposite whole square plus adjacent whole square. ஓகேவா, இப்போது நமக்கு ஹைப்போதெனிஸ் தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். இப்போது ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியும் உனக்கு 1², இங்கே பார்த்தீங்கன்னா 2². ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு கிடைப்பான்.
இங்கே வந்து நமக்கு ஹைப்போதெனிஸ் வந்து ஸ்கொயரில் இருக்கான். அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைப்பானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைப்பான். அதுதான் உங்களுக்கு ஹைப்போதெனிஸான வேல்யூ. ஓகேவா? ஓகேவாம்மா? ஹலோ, இப்போ நான் ஏன் இந்த மாதிரி இந்த கொஸ்டினை எடுத்து இந்த வி நோ தட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனேன் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எழுதுகிறேன். ஏன்னா ஏக்கான ஸ்பெசிஃபிக்கான டீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து நான் டீட்டா கண்டுபிடிக்கணும். அந்த டீட்டா வந்து யாருன்னு நான் சொல்லணும். சரிங்களா? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இந்த இடத்துல சைன் ஏ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தெரியணும். அதுக்கப்புறமா சைன் பி அப்படிங்கிறதுக்கான வேல்யூ, அதான் காஸ் பி அப்படிங்கிறதுக்கான வேல்யூ தெரியணும். ஏன்னா இங்கே ஏன்ட்டு ஒரு ஆள் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கான். ஏயை வச்சு தான், ஏங்கிறது வந்து ஒரு டீட்டா தான். ஓகேவா? அந்த டீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சில வித்தையை காட்டுறோம். ஓகேவா? எனக்கு இவன் தெரிஞ்சுக்கிட்டேன்னா என்னால் ஈஸியாக போட முடியும் தானே. ஆப்போசிட்டு, அட்ஜசன்ட்டு, ஹைப்போதெனிஸு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் வந்து என்னால் இந்த வேல்யூ என்னால் சொல்ல முடியும். இந்த வேல்யூ சொல்ல முடியும், இந்த வேல்யூ சொல்ல முடியும். ஏன்னா ஏ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கான். ஓகேவா? ஏங்கிறது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைன் ஆஃப் ஏ, ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ஏன்னு எழுதுகிறேன். சைன் ஆஃப் ஏங்கிறது வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஏங்கிறது வந்து டீட்டா. ஓகேவா? லைக் ஆப்போசிட் பை ஹைப்போதெனிஸ். எனக்கு ஆப்போசிட்டோட வேல்யூ இங்கே என்ன 1. தென் ஹைப்போதெனிஸோட வேல்யூ என்ன √5a. மொதல் இதை நான் இங்கே எழுதிட்டேனா, இவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை. ரெண்டாவது காஸ் ஏ. காஸ் ஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நம்ம ஏ தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது காசு எப்படி எழுதுவோம், அட்ஜசன்ட் பை ஹைப்போதெனிஸ். அட்ஜசன்ட்டோட வேல்யூ என்ன 2 டிவைட் பை ஹைப்போதெனிஸ் வந்து 1/√5. இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சைன் ஏ காஸ் பி அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி எழுதணும்ல. இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ பிங்கிறத வந்து இப்போ எடுத்து எழுதுகிறேன். பி இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். இப்போது அந்த போத் சைட் வந்து நான் என்ன பண்ணுறேன், காசால் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து காஸ் பி இஸ் ஈக்குவல் டு காசும் காஸ் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிறதுனால 4/5ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். காசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதுவீங்க, இது வந்து அட்ஜசன்ட்டு, இவன் வந்து அட்ஜசன்ட்டாமா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதெனியஸு. இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போட்டு எடுத்து வரைஞ்சி எழுதுனேன்னா உங்கள் டீட்டா 1ன்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். இது டீட்டா 2ன்னு போட்டுருக்கணும். இங்கே 1 இது 2ன்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இல்லை ஏ பின்னு இங்கே ஏ தானே நோட்டேட் பண்ணுறோம், இது ஏஏ இது பின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். ஓகேவா? டீட்டாவோட வேல்யூவை இப்போது நமக்கு தெரியும் அட்ஜசன்ட்டோட வேல்யூ 4 அண்ட் ஹைப்போதெனிஸோட வேல்யூ 5a. எனக்கு ஆப்போசிட் வேல்யூ எனக்கு தெரியாதுங்கோ. அப்போ பை யூஸிங் த பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பித்தாகரஸ் தியரமை யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹைப்போதெனிஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும் 5² இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியாது, அட்ஜசன்ட்டோட வேல்யூ உங்களுக்கு 4². ஓகேவா? அப்போ 25. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் 16. ஸோ 25 - 16 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆப்போசிட் ஸ்கொயராக இருந்திருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா 3 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கிறதுக்குள் 3ன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு தேவையானது பி வந்து காஸ் பி சைன் பி. அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் பியோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், ஆப்போசிட் பை ஹைப்போதெனியஸ். ஓகேவா? அப்போது எனக்கு ஆப்போசிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வேல்யூ 3a டிவைடட் பை உங்களுக்கு வந்து ஹைப்போதெனியஸ் வந்து 5. ஸோ 5ன்னு இப்படி எழுதிடுவேன். தென் காஸ் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன எழுதுவீங்க, அட்ஜசன்ட்டு 4/5a. சரி 4/3 கரெக்டாக தானே எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு சைன் ஏ காஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். இது வரைக்கும் நான் எழுதுனது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளோ வேல்யூயும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இவனுக்கு பதிலாக இவனை எழுதுறான்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்போது சைனு tan இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 4/5a அப்படிங்கிறத வந்து எனக்கு சைன் ஏ காஸ் பி, அதாவது இங்கே ஏங்கிறது வந்து யார், ஃபஸ்ட்டு ஒரு தடவை எழுதிக்கிறேன், அதுக்கப்புறமா அது கீழே எழுதிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் உங்களுக்கு வந்து சைன் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதான் 1/2 1/5 1/√5ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதேமாதிரி காஸ் பிங்கிறது வந்து 4/5 ஆமாம்.
மைனஸு காஸ் ஏயோட வேல்யூ வந்து 2/√5a. தென் சைன் பியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 3/5a. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சா புரியலையா? அதான் 4 மைனஸு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நான் வந்து சம் பண்ணி எடுத்துகிட்டு வரச்சில எனக்கு வந்து என்ன வருமானா ஃபைனலாக -2/5/√5 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கோம். இப்போ எனக்கு வந்து கீழே √5 அப்படின்ட்டு வந்து இருக்கிறான். அதனால் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நான் வந்து √5ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அண்ட் டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை பண்ணி ஆன்சரை ஃபைனலாக என்ன கொண்டு வரணும்னா 2 × √5 5 × 5ன்னு சொல்லிட்டு இருந்திருப்பேன். அப்போது -2/√5 / 25 இதுதான் உங்களோட ஃபைனல் வேல்யூவாக இருந்திருப்பான். ஓகேவா? புரிஞ்சா? மூணாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து காஸ் ஆஃப் சைன் இன்வெர்ஸு 4/5 அண்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் 3/4 இதான் உங்கள் கொஸ்டினு.
இந்த ஆன்சர் வந்துச்சாமா? இதுக்கு வந்து 3 minutes டைமிங் வச்சுக்கோங்க. டக்குன்னு போடுங்க பார்ப்போம். போட்டிங்களா? சரிம்மா. என்ன சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் ஆஸ்கிங் அபவுட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் அந்த ஒரு டொமைனில் இருக்க வேல்யூ கொடுத்துருக்கான். இந்த டொமைனுக்கு உங்களுக்கு ரேஞ்ச் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? இங்கே √3/2 அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபார்மல் வேயில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ y இதான் நம்ம ரேஞ்சாக இருக்க போகுது அந்த வேல்யூ. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து டேனாக இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு எப்போ tan வந்து உங்களுக்கு √3/2 அப்படி இருக்குன்னு பார்த்துட்டு π/3 எடுக்கும். அப்போ tan இன்வர்ஸும் இப்போ tan இருக்குது கேன்சல் பண்ணிவிட்டு அதனால் y π/3 அப்படிங்கிறது தான் உங்கள் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறனால இது நம்ம பிரின்சிபல் வேல்யூ. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து √3 அந்த பாயிண்ட்டுக்கு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா π/3a அப்படிங்கிறத வந்து இப்போ நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த 3 கொஷின்ஸும் நம்ம இந்த கொஷினும் நம்ம நேற்று போட்டு விளையாடிருப்போம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். இந்த 3rd கொஷினை டக்குன்னு போட்டு சொல்லி பார்ப்போம் என்ன வேல்யூன்ட்டு. நேற்று தான் போட்டோம். நேற்றா லாஸ்ட் கிளாஸில் நம்ம போட்டது வேல்யூ தான். டக்குன்னு சொல்கிறீங்களா? ஹலோ, ஹலோ சொல்லுங்கம்மா. அது ஏன் பண்ணுறோம் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஐ கிவ் எ ரீகாலிங். என்னென்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அதோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு. அதாவது இந்த பர்டிகுலராக இதுக்குள்ளே தான் தேடுதேன். சரியா? tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த பர்டிகுலர் டொமைனோட இன்புட்டு என்னோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும். இந்த ரேஞ்ச் இந்த டொமைனுக்குள்ளே இந்த 2019ங்கிறது வந்து இந்த டொமைனுக்குள்ளே இருப்பான். அதோட ரேஞ்ச் என்னன்னு சொல்லிட்டு இங்கே பார்க்குறேன். இப்போது அதை பார்த்துட்டு அந்த இது வந்து இதுக்குள்ளே தான் இருப்பான். ஓகேவா? இப்போது நம்ம அடுத்தது ஆக்ட் பண்ணுறது வந்து டேனை பொறுத்த வரைக்கும் டொமைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்கான். ஓகேவா? இப்படி இருக்கும்போது உங்கள் ரேஞ்சு -∞ +∞குள்ளே தான் இருப்பான். அது என்ன வேல்யூவாக அது வந்து உங்களுக்கு வேல்யூ தான் கிடைக்கும். அந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? அதுதான் இங்கே போட்டு இங்கே கொண்டு வர்றது. இப்போது செகண்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்டு எனக்கு சொல்லுங்கள்.
நல்ல நம்பர், சந்தோஷம். செகண்ட் கொஸ்டின் போடுறீங்களா இல்லையா? ஹலோ, இந்த கொஸ்டின் போட்டிங்களாம்மா? சரி, ரீதா போட்டுட்டியா? ஆமாம், நான் பிரின்ஸிபல் வேலைக்கு செட்டே ஆகுதுண்ணா. பிரின்ஸிபல்ங்கிறேனே. சை, கரெக்டாக தான் எழுதுறேன் நான். பிரின்ஸிபல் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். பிரின்ஸிபால் பாயிண்ட்டுக்கான ரேஞ்சை கேட்குறான். ஓகேவா? ஸோ அதனால் நான் ஒய்ங்கிறது வந்து ரேஞ்சாக எடுத்துக்கிட்டு இங்கே போத் சைட் டேனோட மல்டிபிள் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே மைனஸை வந்து இங்கே வெளியே வரான், அவனை வந்து உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ எப்படி எடுத்துடும் போது டேனு கேன்சல் ஆகணும்னா y = -π/3 அப்படிங்கிறது வந்து உங்கள் ஃபார்மல் வேயில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து தம்பிங்களா இது பாருங்கடா, tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸு tan √3 எப்போ √3 எடுப்பான் அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருப்பேன், எப்போ வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்கடா, அப்போ π/3ன்னு சொல்லிட்டு கிடைப்பேன். அப்போ இதை உள்ளே கொண்டு போங்க, அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் -π/3 அப்படின்னு கொண்டு வாங்க. அப்படி எழுதிட்டீங்கன்னா இவனை கேன்சல் பண்ணால் -π/3 இட்ஸ் பிலாங்ஸ் டு -90லேருந்து +90 இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்படி ஐடியா கொடுத்துருப்பேன். ஃபார்மல் வேலை எழுதுனா இப்படி எழுதலாம், இப்படி எழுதுனா மார்க் கொடுப்பாங்களான்னு பாருங்கள். கொடுக்கலன்னா சட்டுன்னு அப்படியே மாற்றி போட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி, இந்த கொஷின் நீங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். கொடுக்குற கொஷின்ஸ்லாம் என்னடா போட வச்சுக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணாத. இப்போனாலும் உனக்கு ப்ராக்டிஸாக இருக்கும். இதை ப்ராக்டிஸாக எடுத்துக்கோ, உனக்கு எப்போயோ டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் கூட இருந்து நான் முடிக்கும் போதே ஆன்சரை முடிச்சேன்னா நீ பொழைச்சிப்ப, எப்படி இருந்தாலும் பொழைச்சிப்ப.
ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் உங்கள்கிட்ட வந்துடும். கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என் கூட வா, கூட பாரு எப்படியாது, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், tan of sin inverse of x is equal to x divided by square root of 1 minus x square அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. இவனுக்கு பதிலாக இவன் எழுதலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வரலாம் அப்படிங்கிறது வந்து இவனோட டினோஷனு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், இவனை எடுத்துக்கிறேன். எப்படி சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை வந்து நான் முதல்ல எடுத்துக்கிறேன். அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறேன், நான் வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஏன்னா இங்கே வந்து டேனுக்குள்ளே ஒரு தீட்டா வேல்யூ தான் கிடைக்கும், சரியா? ஸோ இது வந்து ரேஞ்ச் நீ பார்த்தனா என்ன கிடைக்கும், உனக்கு வந்து தீட்டா வேல்யூ தான் கிடைக்கும். தீட்டா வேல்யூனா பை ஏதோ ஒரு ரேடியண்ட்டில் கிடைக்கும். ஓகேவா? லைக் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது வந்து உங்கள் டொமைன் வந்து -1 +1, ரேஞ்சு பார்த்தீங்கன்னா -π/2 +π/2. அப்போது எனக்கு இங்கே ஒரு தீட்டா வேல்யூ தான் கிடைக்கும். அதனால தான் ஐ டேக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போது நான் போத் சைடு வந்து சைனால் மல்டிபிள் பண்ணேன்னா சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எனக்கு வந்து சைன் இன்வெர்ஸும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு எக்ஸும் கிடைக்கும். ஓகேவா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு தில்லாலங்கடி பண்ணுமே ட்ரிக்குன்ட்டு, அந்த தில்லாலங்கடி வேலை தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு சைனை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதுவோம், ஆப்போசிட் பை ஹைபோதேஸ். ஓகே, ஸோ அந்த குறளியத்தை தான் இப்போ காட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வரைஞ்சிப்பேன். இப்போ என்னோடய டீட்டான்னு பார்த்தீங்கன்னா டீட்டா தான், இது ஆப்போசிட் வந்து எனக்கு எக்ஸு, தென் ஹைபோதெனஸ் வந்து 1, எனக்கு அட்ஜசன் வந்து யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் பை பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத வேண்டியதான். அப்போது நமக்கு என்ன தெரியும், ஹைபோதெனஸ் வந்து 1 தெரியும், தென் அதுக்கப்புறமா அட்ஜசன் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு. இப்போ நமக்கு அட்ஜசன் வந்து தெரியாது. ஸோ அட்ஜசன் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே ஹோல் ஸ்கொயராக இருந்திருப்பான், இந்த பக்கம் போச்சுன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு அட்ஜசன்ட்டு. ஓகேவாம்மா? அட்ஜசன்ட் ஆஃப் நம்ம வந்து டீட்டான்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எனக்கு அட்ஜசன் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. எனக்கு இதை வந்து டீட்டாவாக இங்கே எழுதினேன். ஓகேவா? அப்போது நம்ம அல்டிமேட் எய்மே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். யாரோட வேல்யூ, உள்ளே இருக்க டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா அடுத்தது வந்து டேனோட வேல்யூ வெளியே எடுத்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் த டேன். அப்போது டேனை நான் கண்டுபிடிக்கணும். நமக்கு டேன் டீட்டா யாருன்னு தெரியணும்னா அப்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆப்போசிட் பை அட்ஜசன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? எனக்கு ஆப்போசிட் வேல்யூ என்னன்னு தெரியும், எனக்கு வந்து எக்ஸு, அட்ஜசன் வேல்யூ தெரியும், எனக்கு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நான் என்னால் கண்டுபிடிச்சிட முடியும் எனக்கு டேன் டீட்டா அப்படிங்கிறது யாருன்ட்டு. ஓகேவா? அப்போது எனக்கு டீட்டாங்கிறது வந்து இங்கே யார் எடுத்துக்கிட்டேன், டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு. ஓகேவா? அதை ஜஸ்ட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் tan ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் டிவைடட் பை 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படிங்கிறது உனக்கு கண்டுபிடிச்சிரும். அப்போது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்தேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்து இந்த டீட்டாவை அசியூம் பண்ணி டீட்டாவிலேருந்து நான் வந்து இந்த வேல்யூக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதான் பை பித்தாகரஸ் தியரம் வழி அதை கொண்டு வந்துட்டு இந்த 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். அதை வச்சு கண்டுபிடிச்சதை எடுத்து இங்கே டேனில் எடுத்து போட்டேன். டேனில் எடுத்து போட்டு ஃபைனலாக எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நான் கண்டுபிடிக்கிறதுக்கானதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இது வந்து ப்ரூவ் தட்டுப்பா. ஓகேவா? எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். ஸோ இதை வச்சு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஹென்ஸ் ப்ரூவ் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? புரிஞ்சாமா? ரித்திகா, ஹரிதா புரிஞ்சு